உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும், எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலான்ற வகுப்பு நடத்த போறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். வயது வரம்பு கிடையாது. வெறும் இதற்கான கட்டணம் வெறும் 51 ரூபாய் மட்டுமே. நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த 135 நாட்கள் எந்த மாதிரி யோக பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய 135 நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னாவே அவங்க மிகப்பெரிய தைரியசாலிகள். வாழ்க்கையில எல்லாம் சாதிக்கணும், நம்மளால முடியாத எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எந்த நேரம் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். அப்படிலாம் பட்டும் செய்தும் பெரிய லெவல்ல எங்களுக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த 135 நாட்களுக்கான பதிவு. இந்த வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி கதியில இருக்கார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையில சனி பகவான் இருக்காரு. அவர் நேர்கதியில இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அடுத்த 135 நாட்கள் இருக்க போறாரு. இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது நினைத்த காரியம் நிறைவேறுதல். நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபஸ்தானம், நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடம் இந்த 11ஆம் இடம். அதுவும் மேஷ ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் அடுத்த 135 நாட்கள் இருக்கு. அதனால கவனமா தெளிவா இந்த பதிவை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு 1.5 வருடமா எப்படி இருக்கு அப்படின்னா, அதுவும் மேஜரா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன், எல்லா உழைப்பும் போடுறேன் நீங்க சொல்ற மாதிரி, ஆனா எனக்கு கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்கு, நான் நினைச்ச விஷயங்கள் செய்ய முடியல, எங்க போனாலும் ஏதோ ஒரு தடை தாமதம் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும். நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, முதல்ல வரவேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பண வரவுகள் கண்டிப்பா வரும். நிறைய பிசினஸ்மேன் மேஷராசி என்பதெல்லாம் இருக்கீங்க, நிறைய தொழில்கள் செய்றீங்க, ஆனா பண வரவு இல்லை. அதனால நான் கடன் வாங்கி என்னுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கேன், கடன் வாங்கி என் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கேன், கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 135 நாட்கள் நிறைய இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீண்ட கால மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 7.5 சனியுடைய ஆரம்பம். அதனாலதான் ரொம்ப முக்கியமான பதிவு இது மேஷ ராசி என்பதற்கு. இந்த 135 நாட்கள்ல ஏதாவது ஒரு பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிக்கலாம். உங்களுடைய கடனை குறைக்கணும்னு நினைச்சு நீங்க அதுக்கான வேலைகளை செய்வது சிறப்பு. இந்த கடன் குறைக்கணும்னு சொல்லும்போது எந்த நாள்ல குறைக்கலாம் அப்படின்னா, மேஷ ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில, அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா 12 மணி முதல் 1:30 மணிக்குள்ள, அதாவது 12ல இருந்து 1:30க்குள்ள நீங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, சும்மா ஒரு அசல்ல ஏதாவது ஒரு பகுதி, இல்லை என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியாது சார், ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் அவருடைய பெயர் எழுதி தனியா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனியா வச்சிருங்க. இல்ல அவர் அக்கௌண்ட் நம்பர் இருந்ததுன்னா
அவர் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க. இதை செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும். இது மேஷ ராசியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்யலாம். யாருக்கும் பிசினஸ் பண்றவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. எல்லாருமே செய்யலாம். ஏன்னா எல்லாருமே கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு. அதனால அவங்க எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி தொழில நிறைய லாபங்கள் வரக்கூடிய நேரம் கவனமா இருந்து தொழில எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல லாபம் வரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். புதிய முயற்சிகள் எதா இருந்தாலும் இந்த 135 நாட்கள்ல செய்வது சிறப்பு. வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 135 நாட்களுக்குள்ள ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும்னு விரும்புறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 135 நாட்கள்ல வேலை மாற்றம் செய்வது சிறப்பு. இல்ல சார் வேலையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கம்ஃபர்டபுளா அதிலே இருங்க. அதுல உங்களுடைய உழைப்பை அடுத்த 135 நாட்கள் போடுங்க. அது 7 சனியில உங்களை பாதிக்காத ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த 135 நாட்கள்ல இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடம் மாற்றம், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கான இடம் மாற்றம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 135 நாட்கள் இருக்கு. அது எந்த படிப்பா இருந்தாலும் சரி, தொழில் கல்வியா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, எந்த விதமான படிப்பா இருந்தாலும் இந்த 135 நாட்கள் நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் இது. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த 135 நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதே போல இந்த காலகட்டத்துல பேங்க் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பர்கள் இருக்கு. ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமா பணம் வரல, நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன், ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த பணம் எடுக்க முடியல, அந்த பணம் திருப்பி வரல, அதுக்காக கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டேன், சில நேரங்களில் போய் சண்டையெல்லாம் போட்டேன், தரேன்னு சொல்றாங்க ஆனா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 135 நாட்கள்ல அதற்கான வேலைகளை செய்யலாம். அவங்கள பண வரவுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கொடுத்த பணம் வரல அப்படின்னா நீங்க பக்கத்துல கூடிய சிவன் கோவில கூடிய கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல ஒரு 9 தீபம் போட்டி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா வராத பணம், அது நேர்மையான வழியில உங்களுக்கு பணம் வரணும் அப்படி இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதே போல இந்த காலகட்டத்துல லாட்ரி சம்பந்தமான யோகங்கள் உண்டு. அதில் சின்ன லெவல்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் செஞ்சுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. ஷேர் மார்க்கெட்ல கவனமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த விஷயம். திருமணம் ஆகாதவர்கள் இந்த 135 நாட்கள்ல ஏதாவது ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு. லேட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது உங்களைதான், உங்களுடைய காலதாமதம் அடுத்து தப்பான ஒரு முடிவு எடுக்க வச்சிரும். ஏன்னா 7 சனி காலகட்டத்துல நீங்க ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து ஒரு வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது. இந்த 135 நாள் எடுத்தீங்கன்னா அந்த வரன் உங்களுக்கு சாதகமான வரனா தான் இருக்கும், எந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணமாகி டைவர்ஸ்லாம் இருக்கு, டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு, எனக்கு திருமணமாகி டைவர்ஸ் போயிட்டு இருக்கேன், பிரச்சனை முடியுமா, பிரச்சனை முடியாம இருக்கு, நிறைய பேருக்கு அதுல ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கு. டைவர்ஸ் வாங்க முடியல, மனைவி கொடுக்க மாட்டாங்க, கணவர் கொடுக்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 135 நாட்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறு திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இந்த 135 நாட்கள். அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு. சொத்து வாங்குறது செய்யறது அதெல்லாம் செய்யறது சிறப்பு. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டத்துல போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. வெளிநாடு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க, நிறைய மேஷராசி என்பது வெளிநாட்டுல இருந்துமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் நல்லா நடக்கல, எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, வேலையில தொந்தரவு இருக்கு, எனக்கு அங்கேயுமே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 135 நாட்கள்ல வேலை மாற்றம் பண்றது, இடம் மாற்றம் பண்றது, இடம் மாற்றம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தா அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யுங்க. இந்தியா வரணும் அவசியம் இல்லை, அங்கேயே வேற ஏதாவது ஸ்டேட் மாறுறது, இல்லை வேற கண்ட்ரி போறது, அதற்கான முயற்சிகள்லாம் செய்தீங்களானா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதத்துல நீங்க துன்பப்பட்டிருக்கீங்க, எந்த விதத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த 135 நாட்கள்
அதற்கான முயற்சிகள், அதில் தீர்வதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு.